சர்வமும் சிவமே. இந்த காணொளியில் ஈசனின் திரிசூலம் பற்றியும் அதன் வலிமை பற்றியும் அதன் 3 முனைகளும் எவற்றை குறிக்கின்றன என்பதை பற்றியும் காண்போம். பொதுவாக ஈசனின் சூலாயுதம் பல அர்த்தங்களையும் பல செயல்களையும் குறிக்கிறது. முதன்மையாக ஆணவம், கன்மம், மாயை என்ற 3ஐயும் வேரோடு நீக்கினால்தான் நாம் முக்திக்கு தகுதியுடையவராகிறோம் என்பதை உணர்த்துகிறது. ஈசனின் சூலாயுதத்திற்கு இணையான ஆயுதம் இப்பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை என்பதே உண்மை. ஏனென்றால் ஈசனின் 1/4 பங்கு சக்தி அதில் அடங்கியுள்ளது என்கிறார்கள் சித்தர்கள். மேலும் சூலாயுதத்தின் 3 முனைகளும் ஈசனின் 3 கண்களை குறிக்கிறது என்கிறார்கள். புராணங்களில் குறிப்பிடப்படும் பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் மற்றும் நாராயணஸ்திரம் போன்ற அஸ்திரங்களுக்கு முதன்மை அஸ்திரமாக விளங்குவதால் இதற்கு அஸ்திரராஜன் என்ற பெயரும் உண்டு. மேலும் அதன் 3 முனைகளும் மும்மூர்த்திகளை குறிப்பதாகவும் சித்தர்கள் கூறுகிறார்கள். வலது முனை பெருமாளையும், இடது முனை பிரம்மாவையும் மற்றும் நடுமுனை ஈசனை குறிப்பதாகவும் நம்பப்படுகிறது. இப்பேற்பட்ட ஈசனின் சூலாயுதம் அவருக்கு எவ்வாறு கிடைத்தது என்பதையும் 3 முனைகளும் உண்மையாகவே எதை குறிக்கின்றது என்பதையும் சுருக்கமாக காண்போம். விஷ்ணு புராணத்தில் விஸ்வகர்மாதான் ஈசனின் சூலாயுதத்தை வடிவமைத்து அதை ஈசனுக்கு வழங்கினார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் சிவ புராணத்தில் ஈசனும் சூலாயுதமும் சுயம்பாக தோன்றியதாக கூறப்பட்டுள்ளது. இந்த அண்டத்தில் ஈசனை தவிர வேறு எவராலும் ஈசனின் சூலாயுதத்தை கையில் ஏந்துவது இயலாத காரியம். ஏனென்றால் அதிலிருந்து வெளிப்படும் சக்தி அதை தொடுபவரை சாம்பலாக்கிவிடும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. ஈசன் ஒரு முறை எதிரே இருப்பவரை நோக்கி தனது சூலாயுதத்தை செலுத்தினால் 7 லோகத்தில் எங்கு சென்றாலும் அவரை தேடி சென்று அழித்துவிடும் என்று சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் ஈசனின் 3 முனைகளை கொண்ட சூலாயுதம் உண்மையிலேயே ஈசனின் இச்சா, கிரியா மற்றும் ஞான சக்தியை குறிக்கிறது. விளக்கமாக கூறினால் இச்சையினால் படைத்தலும், கிரியையால் காத்தலும் மற்றும் ஞானத்தினால் நன்மை பெறுதலும் ஆகும். ஈசனின் 1/4 பங்கு சக்தி கொண்ட சூலாயுதத்திற்கே இவ்வளவு சக்தி என்றால் ஈசனுடைய சக்தி நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது என்கிறார்கள் சித்தர்கள். இவ்வளவு சக்திகளையும் பெருமைகளையும் கொண்டிருந்தாலும் ஈசனின் முதன்மையான ஒன்று அன்பு மட்டுமே என்பதை நினைவில் கூற விரும்புகிறேன். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது ஷிவ் கைலாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் வேறொரு காணொளியில் தங்களை சந்திக்கிறேன். நன்றி.